வணக்கம். நிறைய பேருக்கு பரிகாரம் எப்படி வேலை செய்யும்னு நிறைய அஸ்ட்ராலஜருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டிவி சேனலில் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், பாஸ் அப்படின்ற ஒரு ஜர்தா பீடா போட்டுக்கிறத அந்த பேக்கெட்டை வச்சுக்கோங்க, நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடையில் வைக்கிறதுல பாஸ் அதை வாங்கி தலைகாணி கடையில் சொல்லி விடுங்க. குழந்தை நைட் ஃபுல்லாக தலைகாணியில் படுத்துருக்குமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி பாஸ்ங்கிற விஷயம் அந்த பிரெயின்ல போய் ஆட் ஆகிட்டே இருக்குமா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? இதை விட பயங்கர ஒரு முட்டாள்தனம், ஒரு அபத்தமான பேச்சு எங்கேயுமே இருக்காது. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜோதிடர் அவர் என்ன சொல்றாரு, அதாவது பரிகார மந்திரங்களை கேட்டாலே போதும் அப்படியே ரிசல்ட் வரும்ன்றாரு. இதுவும் வளரல். இதை பற்றி அவருக்கு தெரியாததுனால அவர்கிட்ட இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் பிஜேபிக்கு அவர் ஜால்ரா தூக்கிறதுனால அவர் சொன்னதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், பரிகாரங்கள் பண்ணும்போது உங்கள் மேலே அந்த கரணா அப்படின்றது ஒரு கார்டு மாதிரி இருக்கும். அந்த கார்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா டிவைன் லைட் ஃப்ளோ ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 7 சக்கரங்கள் இருக்கு. அந்த 7 சக்கரங்களிலையும் அருவி மாதிரி எனர்ஜி கொட்டும். அந்த எனர்ஜி கொட்டும் போது அங்கே இருக்கிற அவுரா சக்கரால இருக்கக்கூடிய நெகட்டிவ் கார்மிக் தூள்கள் டிசால்வ் ஆகும். அதனால் உங்களுக்கு சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ்ஸு, லிங்க்கு அது எல்லாமே மாறும். அது எல்லாமே சொல்யூஷனாக மாறும். அதனால் இந்த பரிகாரத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் பாஸ் சாப்பிடுங்க, பாசிட்டிவாக நினையுங்க, இளையராஜா பாட்டை கேட்டால் அப்படியே உங்களுக்கு அதே ஒரு பரிகாரம்னு ஒருத்தர் டிவியில் பேசிட்டு இருக்கார். சண்டபாணி தேசிகர் அவங்க கொண்டு வந்ததும் நிறைய இளையராஜா ஐயா நிறைய பயன்படுத்தியிருக்கார். அவங்களுடைய நாதங்களை, நிறைய ராகங்களை நிறைய பயன்படுத்தியிருக்கார். அதை விட ஒரு அபத்தமான பேச்சு எதுவுமே கிடையாது. இளையராஜாவோட பாட்டுகள் வார்டெக்ஸை திறக்கவே திறக்காது. அதனால் டிவைன் லைட் வார்டெக்ஸ் எப்படி திறக்கும்? இப்போ உதாரணத்துக்கு அடி ஆத்தா அடி மனசு ரெக்க கட்டி பறக்குதுன்னா இதில் எங்கே டிவைன் வார்டெக்ஸை திறக்கும்? அதில் என்ன டிவைன் வேர்ட்ஸ் இருக்குது? இந்த மாதிரி அபத்தமாக பரிகாரத்தை பற்றியே ஒன்றுமே தெரியாமல் உளர்றது அப்படின்றது இப்போ எல்லா சேனல்லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமாக ஆகிவிட்டது. அதனால் அவங்க சொல்கிறத நம்பாதீங்க. நான் பரிகாரத்தை பற்றி கிளியராக புக்கு எழுதியிருக்கேன். ரெமிடியல் மெஷர் அப்படின்னு கிண்டில் புக்கு எழுதியிருக்கேன். பரிகாரம் எப்படி பார்ப்பது அப்படின்று பிருகு நந்தி நாடி பற்றி புக்கு எழுதியிருக்கேன். அதில் கண்டிப்பாக பாருங்கள். அதாவது நம்ம டிவைன் நேம்ஸை சாண்ட் பண்ணும்போது தான் அந்த டிவைன் வார்டெக்ஸ் திறக்கும். அந்த பிராயச்சித்தமாக இப்போ ரிச்சுவல் பண்ணும்போது தான் அது திறக்கும். ரிச்சுவல்ன்றது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி. அதுக்கான ஸ்டெப்ஸு இருக்குது. ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி அந்த ஸ்டெப்ஸு இருக்கும்போது தான் அதோட இம்பேக்ட் காட்டும். சில பேருக்கு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் ஏதோ ஒரு வாட்டி ரிச்சுவல் பண்ணால் போயிடும். சில பேருக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்ததுன்னா தொடர்ந்து ரிச்சுவல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அதோட இம்பேக்ட் காட்டும். அதை விட்டு இல்லை நான் ஒரே பரிகாரம் சொல்கிறேன், அதனால தான் நான் நிறையா வாட்டி ஜெம்ஸ்டோனை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா ஜெம்ஸ்டோன் உப ரத்தனங்கள், ஒரிஜினல் ரத்தனங்கள் போட முடியாது. அந்த ஒரிஜினல் ரத்தனங்கள் நீங்கள் போடும்போது தான் அந்த வார்டெக்ஸ் திறக்கும், அவுரா சக்கரா எல்லா கலர்லாம் மாறும். ஆனால் அதை விட்டு இப்போ விளக்கேற்றுறது பெட்டர் பரிகாரம். ஒழுங்காக வீட்டிலையே பூஜை ஹோமம் பண்ணுவது பரிகாரம். அதை விட்டுட்டு நாங்கள் அந்த கோவிலுக்கு போனோம், நீங்கள் திருச்செந்தூர் போகாதீங்க இந்த நாளைக்கு, அந்த கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்றது ஹாரோஸ்கோப்பை பார்த்து சொல்லலாம். ஆனால் அது வார்டெக்ஸ் திறக்குதா இல்லையான்ற இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சொல்யூஷன் வருதா, லிங்க் வருதா, ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா, அதை கரெக்டாக வைத்து கொள்ளுங்கள். அதை விட்டு இல்லை நாங்கள் அதை இப்படி பண்ணுறோம், நாங்கள் இப்படி இளையராஜா சாங்கு கேட்டால் பரிகாரமாக வரும், இதெல்லாம் அப்சல்யூட் நான்சென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சந்திர காயத்ரியை சான் பண்ணிங்கன்னா மைண்டு காம் ஆகுமே ஒழிய இப்போ நீங்கள் இளையராஜா பாட்டை கேட்கறதுனால உங்கள் ஹார்ட் சக்கரா எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுன்றது தெரியாது.
அதுக்குன்னு நான் இளையராஜா வந்து பாட்டை குறை சொல்லலை. இளையராஜா வந்து எனக்கு அவர் மேலே நல்ல மதிப்பு இருக்குது, அவர் பெரிய மியூசிஷியன், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவரே கடவுளை நோக்கி இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு, அவரே திருவண்ணாமலை போகிறாருன்னா அவருடைய மியூசிக்கே வந்து பரிகாரம்னா அவரே ஒரு கடவுள் மாதிரி ஆயிடுவார். அதனால் இந்த மாதிரி வந்து அபத்தமாக பரிகாரம் சொல்லுவதை தயவு செய்து நிறுத்த வேண்டும். அதே மாதிரி ஒரே நாளில் வந்து ராகு கேது பூஜை பண்ணிங்கன்னா சரியாக போகாது. நிறையா பேருக்கு ராகு கேதுவோட நிறையா பிளானட் இருக்கும்போது 120 நாள் 150 நாள் அந்த மாதிரி பண்ணோம். ஏன்னா அப்போ தான் ஈடா பிங்களா வந்து க்ளீன் ஆகி சப்த சக்கரங்களும் வந்து க்ளீன் ஆகும். அப்படி அதை பற்றி எதுவுமே புரியாமல் ஏதோ டிவி ப்ரோக்ராம் கிடச்சது வாயில் வந்து வடை சுடுறதுன்றது வந்து வைத்து கொள்ளாதீர்கள். அதாவது எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், எங்கள் ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஹோமம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ஒரே சத்தமாக இருக்குது, ஒரே கலாட்டாவாக இருக்குது, இங்கே காலங்காத்தால் எழுந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பண்ணிட்டாங்க. எங்களை வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டபிள் வந்து கூப்பிட்டார், நாங்கள் வர முடியாதுன்னோம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டாரு, வர முடியாதுன்னோம். அந்த டிசியை எங்களை வந்து கூப்பிட்டு அமிச்சார். நாங்களும் வந்து போய் பார்த்தோம். அந்த போய் பார்க்கும்போது எங்கள் ஆஃபீஸில் கேட்டாங்க, இது வந்து என்ன சார் இந்த மாதிரி ஒரு சோதனையாக இருக்குது, பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நான் அந்த டிசி சாரை வந்து வர சொன்னேன், நீங்கள் வந்து பாருங்கள் சார், நீங்கள் அந்த வந்து இடத்த பாருங்கள் அப்படின்னார். அவர் அந்த பரிகாரம் செய்கிற உள்ள இடமே உள்ள அவர் வரல. அவர் நினச்சிருந்தா ஷூ போட்டு வந்திருக்கலாம், அவர் வந்து வரல. இது வந்து ஒரு தெய்வீகமான இடம் சார், அதனால் நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் வெறும் ஒரு சத்ரு சம்ஹார பூஜை மட்டும்தான் பண்ணோம். அப்படி ஒரு ப்ராப்ளத்தையே நாங்கள் மிகப்பெரிய ப்ராப்ளத்தையே இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம் பரிகாரத்தில். அதுக்கு வந்து ஓர்டெக்ஸ் திறக்கணும், அவுரா சக்கரா வந்து மாறணும், அப்போ தான் பரிகாரம் வந்து இம்பேக்ட் ஆகும். வாழ்வியல் பரிகாரங்கள்னு சொல்லிட்டு ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் வந்து வெட்டியானுக்கு வந்து மாலை போட்டிங்கன்னா சனி வந்து மகரத்தில் நீச்சமாக, குரு வந்து மகரத்தில் நீச்சமாக இருந்தால் சரியாக போயிடும். நீங்கள் வெட்டியானுக்கு மாலை போட முடியுமா? பரிகாரம் அந்த மாதிரி செய்ய முடியுமா? ஏதோ தேவையில்லாமல் அபத்தமான பரிகாரங்களை கேட்டு நம்பாதீர்கள். எல்லாம் வளரல், படிக்கலை, எதுவுமே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, அவங்களுக்கு ரிச்சுவல் பற்றி ஒன்றுமே தெரியாது. அதுதான் இதோட ப்ராப்ளம். அதனால்தான் கோவிலில் பூஜை செய்வது, விளக்கேற்றுவது, ஹோமம் செய்வதுன்றது வந்து கிளாசிக் ப்ரூ காஃபி மாதிரி. இந்த பரிகாரங்கள் தான் வந்து லாங் லாஸ்டிங்காக வேலை செய்யுமே ஒழிய அதை விட்டு பாஸ் பாரு, இந்த வெட்டியானுக்கு வந்து மாலை போடு, வெட்டியானுக்கெல்லாம் நீங்கள் மாலையை ஃபஸ்ட்டு வெட்டியானையே நீங்கள் பார்க்க முடியாது. அவருக்கு வந்து மாலைகளெல்லாம் போட்டு அவர் கையில் காசு வெத்தலை பாக்கு கொடுத்தீங்கன்னா அவர் பயங்கர உங்களை சஸ்பிஷனோட பார்ப்பார், ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன சொன்னார், அதாவது நீங்கள் வந்து பூசணிக்காயை வெட்டி அதில் மை தடவி எடுத்து போய் கபர்ஸ்தானில் வந்து, அதாவது சுடுகாட்டில் வந்து போய் புதைச்சி வைங்க, கரெக்டாக இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு. இவர் சுடுகாட்டில் போனார், அங்கே இருக்கிற வெட்டியானுங்க ஒரே கலாட்டா பண்ணி அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போய் அவர் ஒரே பயந்து போய் இதுதான் பிரச்சனை அப்படின்றது. அதே மாதிரி ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜர் வளரலாம் மூக்கில் வந்து இது அருகம்பில்லை வச்சுக்கிட்டு இப்படி யானை மாதிரி போடுன்னு, அதெல்லாம் அவர் கேட்டால் அவர் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ்னு வளர்றது. அதனால் நிறையா பேர் பரிகாரத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் ஏதாவது வளரின்றே இருக்காங்க. தயவுசெய்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லா பரிகாரம் செய்யணும், ஒரிஜினலாக பரிகாரம் செய்யணும், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் பரிகாரம் செய்யணும்னா எங்கள் பரிகார மையத்துக்கு, ஆதேஷ் பரிகார மையம், சுவாமிநாராயணன் டெம்பிளுக்கு வாங்க. நான் எனக்கொசரம் சொல்ல வரல, ஒழுங்காக சங்கல்பம் எடுத்து ஒழுங்காக பூஜை பண்ணாதான் அந்த பரிகாரங்கள் வந்து நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு வந்து 4 வருஷமாக கல்யாணம் நடக்கலை. நாங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிகிட்டே வந்தோம். அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகி அவனுக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வந்து கல்யாணம் வந்து நடக்க போகிறது. இந்த மாதிரி நிறையா பேருக்கு நாங்கள் பரிகாரம் பண்ணி வெற்றி பெற வைத்திருக்கிறோம். அதே மாதிரி பரிகாரங்கள் வேலை செய்யாதுன்னா சொல்லிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் வந்து கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம், 50% சான்ஸ் இருக்குமா, ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அடாப்ஷனுக்கு போயிடுங்க அப்படின்றத வந்து கிளாரிட்டியாக சொல்லிடுவோம். அதனால் பரிகாரம்ன்ற பேரில் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் செய்யறதுன்றது வந்து நம்பாதீர்கள். இவர்கள்
வளரினில் உச்சகட்டம். காரணம், இவங்களுக்கு அஸ்ட்ராலஜர் வந்து யாரும் எப்படி பரிகாரம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்க வந்து அந்த பரிகாரத்தை வந்து ஏதோ பார்த்தா பாஸ் பண்ணால் நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும்னு சொல்கிறது. அதே மாதிரி திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து போனீங்கன்னா, கோர்ட் கேஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். இது வந்து அந்த கிழமையில் இந்த நாளில் போக எந்த கிழமையுமே வேண்டவே வேண்டாம். நீங்கள் கன்னியா லக்னம் கன்னியா ராசியாக இருந்தாலும் கோர்ட் கேஸுக்கு திருச்செந்தூர் போனீங்கன்னா அது நடக்கும். ஏன்னா திருச்செந்தூர் இஸ் a representation ஆஃப் மார்ஸ். அதை யாரோ குரு ஸ்தலம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் பரிகாரம் என்ற பேரில் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறதுன்னு வச்சுக்காதீங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவர் வந்து ஒரு லேடி வந்து என்கிட்ட வந்தா. அவன் வந்து சொன்னா, சார் அவர் எனக்கு இங்கே மச்சம் இருக்கு அங்கே மச்சம் இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறாரு, ஆனால் என்னுடைய மேரேஜ் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கேட்டால் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் வந்தான். அவன் ஐஏஎஸ்க்கு நான் பாஸ் பண்ணுவேனான்னு கேட்டான். 27 அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட அவங்க சொன்னதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருந்தான். அவன் என்னை கேட்டான், சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ண மாட்டீங்க, அஸ்ட்ராலஜரை தான் ஆவீங்க அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து 27 அஸ்ட்ராலஜர் சொன்னது பொய், நீங்கள் மட்டும் சொன்னது தான் கரெக்டுன்னு எங்கிட்டே வந்து சொல்லிவிட்டு அவன் இப்போ அஸ்ட்ராலஜி சேலத்துலேயும் கோயம்புத்தூர்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அதனால் பரிகாரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணார். அந்த கர்ணத்துக்கு வந்து யானை ஃபோட்டோவை மாட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு. அவர் ஸ்டாக் ட்ரேடர். அவர் யானை ஃபோட்டோவை மாட்டி வச்சார், அவருக்கு ஒன்றுமே நடக்கலை. அவர் வந்து என்னை கேட்டார், ஏன் சார் யானை ஃபோட்டோவை மாட்டி வச்சா ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், யோகம் கர்ணம்லாம் அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யாது. பரிகாரத்தில் திதி வார நட்சத்திரம் வந்து பண்ணுற மாதிரி வேலை செய்யாது, ஹோரை வேலை செய்யாத மாதிரி வேலை செய்யாதுன்னு சொன்னேன். அதனால் நீங்கள் பரிகாரம் வந்து பல பேருக்கு ரிப்பீட்டேஷனாக பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு சில பேருக்கு ரிப்பீட்டேஷன் பண்ண வேண்டியது இருக்காது. இதை கரெக்டாக புரிந்து கொண்டு நீங்கள் வந்து பரிகாரம் வந்து செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் வந்து செய்யாதீர்கள். அவர்களுக்கு நிறைய பேருக்கு அஸ்ட்ராலஜி வந்து படிக்க தெரியும், ப்ரெடிக்ஷன் கொடுக்க தெரியும், ஆனால் பரிகாரத்தை பற்றி அவங்களுக்கு கிளாசிக்கலாக இல்லை. அவங்க பூஜா ஹோமம் அதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாது. கேட்டால் கம்பியை வெட்டுவேன், அதை வெட்டுவேன், இதை வெட்டுவேன்றதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ரியல். கிளாசிக்கலாக ஹோமம் பூஜை வந்து ஓர்டெக்ஸை திறக்கும், சக்ராவுராவை க்ளீன் பண்ணும். அப்போ தான் அதோட இம்பேக்டை வந்து பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு சரியான இடத்துல பரிகாரம் செய்யணும், எக்கனாமிக்கலாக பரிகாரம் செய்யணும், ஒரு பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக பரிகாரம் செய்யணும்னா வாங்க ஆதேஷ் சுவாமிநாராயணன் டெம்பிளுக்கு. தேங்க்யூ.